வணக்கம். வேர்க்கடலையின் மருத்துவத்தை பற்றி பார்ப்போம். வேர்க்கடலையை பச்சையாக உண்பதை விட வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிடும்போதுதான் அதன் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். பச்சையாக உண்பதை விட 2 முதல் 4 பங்கு உயிர்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். வேர்க்கடலையை வேக வைத்தாகிலும் கடாயில் இட்டு வறுத்தாகிலும் வெல்லம் சேர்த்து சாப்பிடுவதால் உடலை வளர்க்கும் உரமாக விளங்கும். வேர்க்கடலையை தோல் நீக்கி இடித்து மாவாக்கி பாலில் வேக வைத்து சாப்பிட்டு வருவதால் ஆண்மை அதிகரிக்கும். கடலை எண்ணெய் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் கலந்து அன்றாடம் அருந்தி வர சிறுநீர் பை அழலை போக்கி சிறுநீரை சிரமமின்றி கழிக்க உதவும். சிறுநீரை தாரை எரிச்சலை போக்குவதாகவும் மலச்சிக்கலை உடைத்து தாராளமாக மலத்தை கழிக்க செய்யும். ஒரு தேக்கரண்டி கடலை எண்ணெய் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கொனேரியோ எனும் பால்வினை நோய் குணமாகும். இதை சீன மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். கொனேரியோ நோய்க்கு பயன்படுத்துவதைப் போல மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, தூக்கமின்மைக்கு சீன மக்கள் கடலை எண்ணெயை பயன்படுத்துகின்றனர். வேர்க்கடலையின் ரிபோஃப்ளவின், நியாசின், தயாமின், பான்டோதெனிக் அமிலம், விட்டமின் B6 மற்றும் போலேட் ஆகிய சத்துக்கள் மிகுதியாக அடங்கியுள்ளன. இவை மூளையின் ஆரோக்கியத்திற்கும் மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக செல்லவும் உதவும். வேர்க்கடலையை அன்றாடம் பயன்படுத்துவதால் உடலின் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்தான HDL போதுமான அளவு கிடைக்கும். சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலையை அடிக்கடி சேர்த்து கொள்வதால் மாரடைப்பு வராத வண்ணம் பாதுகாப்பு கிடைக்கும். உணவு உண்பதற்கு முன் இருக்கிற சர்க்கரை அளவை வேர்க்கடலை குறைப்பதோடு இதயத்துக்கு ஊறு செய்கின்ற ட்ரைக்ளிசரைட்ஸ் மற்றும் LDL கொழுப்பு சத்து ஆகியவற்றையும் கட்டுக்குள் வைத்து கொள்ள உதவுகிறது. வேர்க்கடலை நல்ல கொழுப்பு சத்து திறனை நமக்கு தருவதைப் போல உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்பை மலத்தோடு வெளியேற்றவும் உதவுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.